அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் அதை பற்றி முழுமையா பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்புடைய மூலங்கள் பார்த்தோம்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகள் எடுத்து எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா? அதுல மொத்தம் 12 நாடுகள் முக்கியமா நம்ம ஸ்கூல் புக்லயும் சரி அண்ட் as well as எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935. இரண்டாவது இங்கிலாந்துல இருந்து நம்ம அரசியலமைப்பு நிறைய சட்டங்கள் எடுத்து வந்திருப்போம். அடுத்தது அமெரிக்கா, மூன்றாவதா அமெரிக்கா, நான்காவது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா, ஐந்தாவது அயர்லாந்து, ஆறாவது ஜெர்மன் அல்லது வெய்மர் குடியரசுன்னு சொல்லுவோம், ஏழாவது சோவியத் ரஷ்யா, அதுல இருந்து சில சட்டங்களை நம்ம எடுத்து வந்திருப்போம். பிறகு பார்த்தோம்னா பிரான்ஸ், அதுல இருந்து எடுத்து வந்திருப்போம். அடுத்து கனடா, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து, இந்த ஆகிய 12 நாடுகளுடைய அரசியலமைப்பு, அதாவது இந்த இந்திய அரசு சட்டம் தவிர 11 நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான சட்டங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசு சட்டம் 1935 இதுல இருந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு 7 சட்டங்களை எடுத்து வந்திருப்பாங்க. முதலாவதா பாருங்க, ஆளுநர் அலுவலகம். ஆளுநருடைய அலுவலகம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி இந்திய அரசு சட்டம் 1935 குறிப்பிட்டிருப்பாங்க. அதன் பிறகு ஆளுநருடைய உரை எங்க ஒவ்வொரு வருடமும் முதல் கூட்டம் சட்டமன்றத்தில் நடக்குது அப்படின்னா அந்த முதல் உரையில யார் தான் பேசணும்? நம்ம ஆளுநர் தான் பேசணும் அப்படின்றதையும் இந்த இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. பிறகு நிர்வாக செயல்கள், ஒரு மாநிலத்துடைய நிர்வாக செயல்கள் யாருடைய பேர்ல? ஆளுநருடைய பேர்ல தான் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு சட்டம் 1935 குறிப்பிடும். அதன் அடிப்படையில் நிர்வாக செயல்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது நீதித்துறை. இந்த இந்திய அரசு சட்டம் 1935 படி 37 கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வருவாங்க. கரெக்டுங்களா? முதல் நீதிமன்றம் எப்போ கொண்டு வருவாங்க? உச்ச நீதிமன்றம் 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774 கல்கத்தா வில்லியம் கோட்டையில முதல் உச்ச நீதிமன்றம் கொண்டு வருவாங்க. என்னது? ஃபர்ஸ்ட் 3+1 மொத்தம் 4 பேர் கொண்ட உச்ச நீதிமன்றம் கொண்டு வருவாங்க 1774. அதுல முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா யார் வந்திருப்பா? எலிசா எம்பாபே. அடுத்து பார்த்தோம், இது எப்ப? 1774. அடுத்து 1861 இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி சென்னை, பம்பாய், கல்கத்தா 3 இடங்கள்ல உயர் நீதிமன்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1935 படி இந்த உயர் நீதிமன்றத்தை என்னன்னு மாத்திருப்பாங்க அப்படின்னா கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி மாத்தி டெல்லியில கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அதுல பார்த்தோம்னா 6+1 மொத்தம் 7 நீதிபதிகள் இருப்பாங்க. அதுல தலைமை நீதிபதி யாரு? நம்ம மௌரியஸ் கியர் அப்படின்ற ஒரு முதல் கூட்டாட்சி நீதிமன்ற தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க? நீதித்துறையை கொண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் நெருக்கடி கால சட்ட முறைகளை பற்றி என்ன பண்றாங்க? 1935 சட்டத்துல இருந்து கொண்டு வருவாங்க. அடுத்தது பொதுப்பணி தேர்வாணையம், அதாவது 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க? அப்பதான் பொதுப்பணி தேர்வாணையம் அமைத்து அதன் மூலமா அரசு வேலைகள் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுப்பணி தேர்வாணையம் 1919 கொண்டு வந்து 1935 அதை முழுமையா ஃபாலோ பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில பொதுப்பணி தேர்வாணையம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து கூட்டாட்சி தத்துவம்னா என்னது? மத்திய அரசு, மாநில அரசு. ஓகேங்களா? மத்திய அரசுல என்ன பண்ணுவாங்க? இரட்டை சட்டமன்றம், இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்துட்டு மாநிலங்கள்ல இருந்து இரட்டை ஆட்சி முறையை கலைக்கப்பட்டு சுயாட்சி முறையை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டதான் அந்த கூட்டாட்சி சட்டம். அடுத்தது மத்திய பட்டியல், மாநில பட்டியல். ஸோ 1935 சட்டத்துல தான் என்ன பண்ணுவாங்க? 1935 சட்டம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போடுறேன், கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்ன்ற விஷயமே எப்போ வரும்? 1935 சட்டத்துல தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இருக்குல்ல, அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை அப்படின்னு 2 துறைகளை 1919 கொண்டு வருவாங்க. அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகும். ஏன்னா முக்கியமான துறைகள் எல்லாமே ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். சும்மா மேம்போக்கான துறைகள் எல்லாமே இந்தியர்களோட கட்டுப்பாட்டில் கொடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை அப்படின்றதுக்கு பதிலாக மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யாரும் எந்த மாதிரியான சிந்தனை இருக்காதுல்ல. ஸோ மத்திய பட்டியல்னா அவங்க கிட்ட இருக்கும், மாநில பட்டியல்னா நம்ம கிட்ட இருக்கும், பொது பட்டியல் அப்படின்னா யார்கிட்ட இருக்கும்? 2 பேருக்கு சமமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வரும்ல. அதனால இந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்ற 1935 சட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில 1935 சட்டத்துல எடுத்து எழுதிருப்பாங்க.
ஓகேங்களா. அடுத்து வந்து இங்கிலாந்து. இங்கிலாந்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து தான் நம்மளை ஆட்சியே செஞ்சாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருப்போம். ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்க மனப்பாடமே பண்ண தேவையில்ல. ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் முறை. ஓகேங்களா. குடியரசுத் தலைவருக்கு கீழே என்ன இருக்கும்? பாராளுமன்ற முறை இருக்கும். பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு சலுகைகள் தேவை இல்லையா? ஸோ பாராளுமன்ற முறையுடைய சலுகைகள் அல்லது பாராளுமன்ற சலுகைகள் எங்கிருந்து எடுத்திருப்போம்? இங்கிலாந்துல எடுத்திருப்போம். மூன்றாவதா வந்து பார்த்தோம்னா, பாராளுமன்றத்தில் என்ன இருக்கு? மக்களவை, மாநிலங்களவை அப்படின்ற 2 அவைகள் இருக்கு. அந்த 2 அவைகள்ல யாரெல்லாம் இருக்கா? அமைச்சர்கள் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த அமைச்சர்களுக்கு தலைவரா யார் இருப்பா அப்படின்னா, பிரதமர் இருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அமைச்சருடைய வேலை என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றும் முறை. அதுக்கு அடுத்தது சட்டம் இயற்றுறதுக்கு அப்புறம் அந்த சட்டத்தின்படி ஆட்சி நடக்கணும். அதன் பிறகு இந்த சட்டத்தின்படி ஆட்சி நடக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது யாரோட வேலை அப்படின்னா, அமைச்சருடைய கூட்டு பொறுப்பு. ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம மாநிலங்கள்ல சட்டமன்ற முறை. சட்டமன்றத்துல யார் இருப்பா? சபாநாயகர் முறை இருக்கும். ஓகேங்களா. சபாநாயகர் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஒற்றை குடியுரிமை. குடியுரிமை அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமை இல்லையா? ஸோ அது மீறப்படும் போது உச்ச நீதிமன்றத்துக்கோ உயர் நீதிமன்றத்துக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க? நீதி பேரணிகளை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி. குடியரசுத் தலைவர், பாராளுமன்ற முறை, பாராளுமன்ற முறையில் சலுகைகள், அதுக்கப்புறம் ஈரவை முறை, மக்களவை, மாநிலங்களவை அப்படின்ற ஈரவை முறை. அதுல அமைச்சர்கள் இருப்பாங்க. அமைச்சர்களுடைய தலைவராக யார் இருப்பாரு? பிரதமர் வந்து இருப்பாரு. பிரதமருக்கு அப்புறம் அமைச்சர்களோட வேலை என்னது? சட்டம் இயற்றுவது, சட்டத்தின்படி ஆட்சி நடக்குதான்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் இந்த சட்டம் இயற்றுவது, சட்டத்தின்படி ஆட்சி நடக்குது அப்படின்னா அதுக்கான முழு பொறுப்பு யாருடையது? அமைச்சரவையோடு. அதுக்கப்புறம் சட்டமன்றம், அதுக்கப்புறம் சபாநாயகர், கடைசியா வந்து ஒற்றை குடியுரிமை, நீதி பேரணிகள். அவ்வளவுதான். ஸோ இந்த ஆர்டர்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா. அமெரிக்காவில் வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம். ஓகேங்களா. அமெரிக்கா எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவை அப்படின்றத எதை பார்த்து நம்ம எடுத்தோம்? அமெரிக்காவை பார்த்து தான் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு திங்கிங்கே வருது. ஏன்னா இவங்க 1787 என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதன் அடிப்படையில் தான் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில எடுத்தோம். அடுத்தது முகவரை யார்கிட்ட எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்காவிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் யார்கிட்ட இருந்து எடுத்தோம்? அமெரிக்காவில இருந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் தலைமை நீதிமன்ற முறை அமெரிக்காவில இருந்து எடுத்தோம். அப்ப நீதிமன்ற முறைனா அதுக்கு வந்து ஒரு சுதந்திரமான நீதித்துறை இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால நீதித்துறை சுதந்திரத்தை பத்தி அமெரிக்காவில இருந்து எடுத்தோம். நீதி புனராய்வு அமெரிக்காவில இருந்து எடுத்தோம். அடுத்து துணை குடியரசுத் தலைவர் முறை. ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் முறை இங்கிலாந்துல இருந்து எடுத்துட்டு கரெக்டுங்களா. துணை குடியரசுத் தலைவர் முறை எங்க இருக்கிறோம்? அமெரிக்காவில இருந்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி நீக்க முறை எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவில இருந்து எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அமெரிக்காவில இருந்து எடுக்கிறது. என்ன ஃபர்ஸ்ட் வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முகவுரை, அடிப்படை உரிமைகள் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நீதிமன்றம் இருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் தலைமை நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்துக்கு சுதந்திரம் இருக்கணும். அதுக்கப்புறம் நீதி புனராய்வு, துணை குடியரசுத் தலைவர் முறை, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி நீக்கம். இதை பத்தி அமெரிக்காவில் இருக்கும். அடுத்து வந்து அயர்லாந்து. அயர்லாந்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு. இது நிறைய டைம் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா அயர்லாந்துல இருந்து எடுத்தோம். குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா அயர்லாந்துல இருந்து எடுத்தோம். ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்களே அவங்களுடைய தேர்தல் முறை எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா அயர்லாந்துல எடுத்தோம். ஸோ இதுல 3 அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் அவங்களுடைய தேர்தல் முறை எங்க நடத்தும்? அயர்லாந்துல நடத்தும். இது வந்து என்னது? அதாவது ஒற்றை பிரதிநிதித்துவ மறைமுக தேர்தல் முறை அப்படின்னு சொல்லுவோம். குடியரசுத் தலைவருடையதும் ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய தேர்தல் முறை. ஓகேங்களா. அடுத்து வந்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன நடத்தும் அப்படின்னா பொதுப்பட்டியல் அப்படின்ற ஒரு கான்செப்டை என்ன பண்றோம்? ஆஸ்திரேலியாவில் வந்து எடுக்கிறோம். வர்த்தகம், அதுக்கப்புறம் வணிக சுதந்திரம், அதை பத்தி ஆஸ்திரேலியாவில் இருக்கணும். பாராளுமன்றத்துடைய கூட்டம். ஓகேங்களா. ஸோ அதை எங்க இருக்கிறோம்? பொதுப்பட்டியல், வர்த்தகம் மற்றும் சுதந்திரம், பாராளுமன்றத்துடைய கூட்டம் எந்த நாட்டுடைய அரசியலமைப்பு இருக்கும்? ஆஸ்திரேலியாவில் இருக்கும். அப்ப இந்த பாராளுமன்ற கூட்டத்திற்கு யார் வந்து அழைப்பு விடுக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து அழைப்பு விடுப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற கூட்டத்துக்கு யாரு வந்து
தலைமை வகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன. அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுடைய உறவுகள். ஸோ இந்த 4 பாயிண்ட் எங்கேருந்து இருக்கிறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா. அதாவது பொதுப்பட்டியல், வர்த்தக வணிக சுதந்திரம், அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துடைய கூட்டம், கடைசியானது மத்திய மாநில உறவுகள். இது 4ம் ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கிறோம். அடுத்தது வெய்மர் குடியரசு. வெய்மர் குடியரசு அல்லது ஜெர்மனி அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது யாரு? ஹிட்லர். காரணம் என்ன அப்படின்னா நிறைய சண்டை போயிருப்பார் இல்லையா, அதனால. ஓகே, நெருக்கடி நிலை பிரகடனம். ஸோ நெருக்கடி நிலைனா என்னது? சண்டை வரும்போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வச்சிருவோம். அது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அந்த வெய்மர் குடியரசு தான் நெருக்கடி நிலை பிரகடனம் மற்றும் நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அப்படின்றது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? வெய்மர் குடியரசு அல்லது ஜெர்மனி. ஓகேங்களா. அடுத்தது வந்து சோவியத் ரஷ்யா. சோவியத் ரஷ்யாவில இருந்து நம்ம அடிப்படை கடமைகளை வந்து எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ சோவியத் ரஷ்யாவில் அடிப்படை கடமைகள், அமெரிக்காவில் அடிப்படை உரிமைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றி சப்போஸ் அடிப்படை கடமைகள்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அமெரிக்கான்னு கொடுத்தாங்கன்னா ஒரு ஆர்வக்கூடாது டக்குன்னு போட்டக்கூடாது, ரொம்ப சிந்தித்து செயல்படணும். காரணம் என்ன அப்படின்னா மிஸ் ஆகிடும். ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சுன்னா எங்கேயோ போயிடும் லாஸ்ட்ல. ஓகே ஓகே. அமெரிக்கா அப்படின்னா அடிப்படை உரிமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதில் வந்து ஓகே, இதில் கடமைகள். சோவியத் ரஷ்யா வந்து கடமைகள். அடுத்து வந்து முகவுரையில வந்து சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படின்ற வார்த்தையை எங்கிருந்து எடுத்து ஆட் பண்றோம்? நம்ம சோவியத் ரஷ்யாவில தான் எடுத்து ஆட் பண்றோம். அடுத்து நீதியின் மாண்புகள். இந்த 3 அடிப்படை கடமைகள், முகவுரையில் வந்து சமூக பொருளாதார அரசியல் நீதி மற்றும் நீதியின் மாண்புகள் எங்க இருந்து இருக்கிறோம்? சோவியத் ரஷ்யாவில். அடுத்து பிரான்ஸ். பிரான்ஸ்ல குடியரசு அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து இருக்கிறோம் அப்படின்னா பிரான்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். குடியரசு அப்படின்ற வார்த்தை பிரான்ஸ். அது மட்டும் இல்லாம முகவுரையில சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் அப்படின்றது 3 வார்த்தைகள் எங்க எடுக்கப்படுது அப்படின்னா பிரான்ஸ் வந்து எடுக்கப்படுது. ஸோ இந்த 2 பாயிண்ட் வர ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசு, பிரான்ஸ், முகவுரையில சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். இந்த 3 எங்க எடுக்கப்படுது? பிரான்ஸ் வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா. அடுத்ததா தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவில இருந்து என்ன எடுத்தோம் அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்வதற்கு. ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்றது எங்க தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுத்தோம். அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய தேர்தல் முறை எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா நம்ம தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுக்கப்படுது. ஸோ இதற்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் நியமனம் பற்றி குறிப்பிடுவது எது? ஆஸ்திரேலியா வந்து எடுத்திருப்போம். அவங்களுடைய தேர்தல் முறை எங்க எடுத்திருக்கோம்? தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து கனடா. கனடாவில் வந்து கூட்டாட்சி அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு வருது இல்லைங்களா. ஸோ அந்த கூட்டாட்சி அரசாங்கம் அப்படின்றது எங்க இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா கனடாவில் வந்து எடுத்திருப்போம். எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு, அந்த பொதுப்பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரங்களின் பகிர்வை பத்தி எங்க இருந்து எடுத்திருப்போம்? கனடாவில் இருந்து எடுத்திருப்போம். அடுத்தது வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு, அது எங்க இருந்து? கனடாவில் இருந்து எடுத்திருப்போம். அடுத்து மத்திய அரசு மாநில ஆளுநர் நியமித்தல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஏன்னா இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து ஆளுநரை பத்தி நிறைய கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமிக்கணும் அப்படின்றது எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா கனடா அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம், அது எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா கனடா. ஏன்னா இந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருப்பாங்க, இப்ப ஆளுநர் வந்து இந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள் இவ்வளவு நாள் தான் பெண்டிங் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை எல்லாம் கூறி இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால மத்திய அரசு மாநில ஆளுநர் நியமனம் எங்க? கனடா. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரமும் எங்க எடுத்தாங்க? கனடாவில இருந்து எடுத்தாங்க. அடுத்தது ஜப்பான். ஜப்பான்ல இருந்து ஒண்ணு தான் எடுத்திருப்போம், சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை, அவ்வளவுதான். ஓகேங்களா. அடுத்தது சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துலயும் வந்து என்ன பண்ணிருப்போம், ஒண்ணு தான் இருந்திருப்போம், கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரம். கூட்டாட்சியில வரம்புக்குட்பட்ட அதிகாரம் அப்படின்னா சுவிட்சர்லாந்துல எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை கூடினாங்க இல்லையா, எப்ப? 24 ஜனவரி 1950. அப்ப என்ன சொல்லிருப்பாங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அரசியல் அமைப்பை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில 2000ஆம் ஆண்டு என்ன பண்ணுவாங்க, எம்.என். வெங்கடாச்சலையா அப்படின்ற ஒரு தலைமையில ஒரு குழு அமைச்சு இந்திய அரசியலமைப்பு ஆய்வு செஞ்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா எம். வெங்கடாச்சலையா குழு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த 1950 ஜனவரி 24 அன்னைக்கு கடைசி கூட்டம் நடைபெறும் இல்லையா. அப்போ வந்து அரசியலமைப்பு புத்தகம் இருக்குல்ல, முதல் புத்தகம் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும், 2வது புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கும், 3வது வந்து ஹிந்தி லாங்குவேஜில் வந்து எழுதியிருந்திருப்பாங்க. ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் 2 லாங்குவேஜில் இருக்கிற புத்தகம் என்ன பண்றாங்க, நம்ம பாராளுமன்றத்துல ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயுல பத்திரமா பாதுகாக்கப்படுது அப்படின்றது முக்கியமான தகவல். ஓகே. இந்திய அரசியலமைப்புடைய
மூலங்கள் பற்றி முழுமையான தகவல்களை பார்த்தாச்சு. அடுத்தடுத்த காணொலியில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.